பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமீன். நீங்கள் அவருடைய ஜனம், நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க தானே, விசுவாசிக்கிறீங்கல்ல, அவருடன் நடக்கிறீங்க, அவருடைய வார்த்தையை கேட்குறீங்க தானே, அப்போது இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நான் அளிக்கிற நன்மையால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆமீன். ஏதோ சும்மா அறகுறையாலாம் இல்லை, திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போது நம்முடைய வேதத்தில் ஏசப்பா ஒரு இடத்துல ஜனங்களுக்கு 5 அப்போ 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு, அதாவது ஆண்கள் மட்டுமே 5000க்கு மேலே கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லையாம், அறகுறையாக சாப்பிட்லையாம், திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்கன்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா போதும் போதுன்ற அளவுக்கு தான் திருப்தியாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்களா? ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இல்லை, நான் செய்கிற வேலையில் ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை கொடுத்து பாருங்கள். நீங்கள் திருப்தியாக சந்தோஷப்பட்டு மகிழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நினைக்கும் நன்மையினால் திருப்தியாவீங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்போது அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை நிறைவாக்குவார், உங்களை திருப்தியாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டாயம் காண்பீங்க. ஆண்டவர் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை திருப்தியாய் மாற்றி விடுவார். ஆமீன். God bless you.